உலகத்தை நீ ஜெயித்து என்ன நீயும் பெறுவாய். ஆத்துமாவை இழந்து என்ன லாபம் கொள்வாய். நீ இயேசுவை நெருங்கி வா, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை தன் ஜனத்தாரின் மத்தியிலிருந்து பிரித்து அழைத்து, நீ புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போ என்று கூறினார். ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன் இனத்தாரை விட்டு புறப்பட்டான். அந்த கானான் தேசம் அவனது சந்ததிக்கு ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு பின் கிடைப்பதாக இருந்தது. கானான் தேசத்தை ஆபிரகாம் கண்டதும் இல்லை. ஆனால் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டான். அதன் பின்னரும் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். தன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை தனக்கு பலியிடும்படி தேவன் ஆபிரகாமிடம் கூறினார். ஆபிரகாம் பலியிட ஈசாக்கை கொண்டு சென்று பலியிட போகும் வேளையில் தேவன் அவனை தடுத்தார். தேவன் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்த கொடுத்தார். ஈசாக்கு விடுவிக்கப்பட்டான். ஏறத்தாழ 1750 வருடங்களுக்கு பின் நடக்கவிருந்த ஒரு நிகழ்ச்சியை ஆபிரகாம் தன் விசுவாச கண்களால் கண்டான். ஈசாக்கை பலியிட முயன்ற அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சகல மனுக்குலத்திற்கும் பாவத்திற்கான தண்டனையாக நரகமே நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த பயங்கரமான தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது போல எனக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவபாரத்தை எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையிலே தேவாட்டுக்குட்டியாக பலியானார். நமக்கு பதிலாக தண்டனையை அவர் சகித்து நமக்கு இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். தேவனின் இந்த திட்டத்தை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல விசுவாசிக்கும் யாவருக்கும் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் மீட்பும் இலவசமாய் அருளப்படுகிறது. நீங்களும் அவ்வாறே இரட்சிப்படைய வேண்டும் என்பதே நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.